Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்ளிகேஷன்ல பர்சனல் லோன் அப்படிங்கறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது தவிர்த்து பே லேட்டர் ஆப்ஷன்லயும் ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட்டை எலிஜிபிளா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல பர்சனல் லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாவே அப்ரூவல் வாங்கிக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. தென் பே லேட்டர்ல up to 15,000 வரைக்கும் அப்ரூவல் தரதா போட்டுருக்காங்க. ஓகே गाइस, ஓவராலா இன்னைக்கான வீடியோல மணி டேப் அதாவது ஃப்ரையோ அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான Play Store டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன, இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நாங்க ஃபினான்ஷியல் சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கிறதா இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். மற்றபடி நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, இந்த மணி டேப் அண்ட் ஃப்ரையோ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசென்ட் டைம்ல UPI பேமெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் மாதிரியான சர்வீஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க கோல்டு லோன் எடுக்கணும், இல்ல FD-ல கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படினாலுமே இந்த அப்ளிகேஷன்ல அதுக்கான சான்ஸ் அப்படிங்கறதையுமே கொடுக்குறாங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷன்ல ஸ்டார்டிங் 3,000ல இருந்து அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா போட்டுருக்காங்க. அதை பொறுத்தவரைக்கும் இவங்க ஒரு கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல கொடுக்கறதுனால எப்போ வேணாலும் தேவையான அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. தென் எந்த ஒரு கொலாட்டரலும் தேவை கிடையாது. ஃபிளெக்சிபிள் EMI கொடுக்குறோம். டாப் அப் லோன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. அதாவது நீங்க எடுத்துட்டு ரீபேமெண்ட் பண்ண அந்த ரீபேமெண்ட் பண்ண அமௌண்ட் திரும்பவும் அகைன் இன்னொரு லோனாவும் எடுத்துக்க முடியும். ஓகே गाइस, இப்போ இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்க்க 12% இருந்து அதிகபட்சமா 36% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்றதா போட்டுருக்காங்க. தென் ப்ராசஸிங் ஃபீஸோட சேர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 10%ல இருந்து அதிகபட்சமா 70% வரையிலும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் மினிமம் 3 monthsல இருந்து மேக்ஸிமமா 36 months அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர்த்து ரொம்ப குறைவான ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் செட்டப் ஃபீஸ் இவங்க கலெக்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க இனிஷியலா ஒரு சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் லோன் டிஸ்பர்சல் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவும் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அப்ரூவல் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து ஸ்டார்டிங் அப்ராக்சிமேட்டா ஒரு 200 rupeesல இருந்து அதிகபட்சமா 1000 rupees வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்க உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய பேன் அண்ட் ஆதார் டீடைல்ஸையும் சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் அப்ரூவல் எவ்வளவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் லோன் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா E-Notes and E-Sign ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய லோன் அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்க்கு டிஸ்பர்சல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அண்ட் சம் யூசருக்கு இவங்க இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதையுமே தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க மொத்தமா 7 RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த மாதிரியான லோன் அண்ட் பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாமே ஓரளவுக்கு இந்தியாவில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் நிறுவனங்களாகவும் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக SMFG இருக்காங்க, இன்கிரேட் இருக்காங்க, கிறிஸ்து சைசன் இருக்காங்க, சோழமண்டலம், டிரான்செக்டரி டெக்னாலஜிஸ், டேப் ஸ்டார்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட், RBL பேங்க் இருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டேப் ஸ்டார்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் புதுசாக இருக்காங்களே தவிர மற்றவங்க எல்லாமே ரொம்ப பாப்புலரான RBI ரிஜிஸ்டர்ட் NBFCs தான். ஓகே गाइस, இப்போ இந்த மணி டேப் அண்ட் ஃப்ரையோ அப்ளிகேஷனுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, இவங்க வழங்கக்கூடிய லோன் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். பட் இம்பார்ட்டண்டா இதில் அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த டைம்ல கண்டிப்பா நீங்க ஒரு ஃபுல் டைம் சேலரிடு எம்ப்ளாய்டு பர்சனாக தான் இருக்கணும். உங்களுடைய வீட்டோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது 30,000 per month கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறத போட்டுருக்காங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல் அப்படின்னா டாக்டர்ஸா இருக்கணும், லாயர்ஸா இருக்கணும், அப்படி இல்லைனா பிசினஸ் ஓனர்ஸா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி நீங்க பிசினஸ் ஓனர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ITR கூட கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமா ஏஜ் பொறுத்தவரைக்கும் 23 வயசுக்கு மேல அதிகபட்சமா 55 வயசுக்குள்ள இருக்கணும். நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா தான் இருக்கணும். இப்போ ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு கண்டிப்பா தேவைப்படும், உங்களுடைய செல்ஃபி போட்டோ தேவைப்படும், அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறதும் தேவைப்படும். அந்த விதத்தில் உங்களுடைய ஆதார் கார்டை சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ID ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே கேட்கறாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய செல்ஃபி போட்டோ, இது 3 அப்படிங்கிறது தேவைப்படும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒருவேளை பெரிய அமௌண்ட் லோன் அப்ரூவல் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கு, செலவு எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் டிசைட் பண்ண முடியும் ஒரு லோன் வந்து எடுக்கலாமா வேணாமாங்கிறத. அந்த விதத்தில் நீங்க கண்டிப்பா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரியான லோன் ட்ரை பண்ணலாமா வேணாமாங்கிறத கண்டிப்பா அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் நீங்க டிசிஷன் அப்படிங்கறத எடுக்கணும். ஓகே गाइस, ஓவராலா இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே गाइस, thank you.